ஹாய் படிஸ். இன்றைய காணொலியில் உப்புக்கு ஃபேமஸான தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து குறிப்பிட்ட தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் குருளி வித்தை காட்டக்கூடிய ஒரு நபருக்கும் ஒரு குடும்பத்திற்கும் நடந்த பயங்கரமான திகில் நிகழ்வை பற்றி தாங்க முழுமையாக பார்க்க போயிடும். இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து குறிப்பிட்ட தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது கணபதி அப்படின்றவர் தாங்க. அப்படி என்ன நினைச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த கணபதிக்கு ஒரு 12 வயது இருந்திருக்குங்க. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா இந்த கணபதி, இவருக்கு தமிழரசி அப்படின்ற ஒரு தங்கச்சி இருந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பம் பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு வசதியாக தாங்க இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய அப்பா நினைச்ச மாதிரியே பல நாள் ஆசையாக ஒரு வீடை கட்டி முடிச்சு புதுசாக ஒரு ஊருக்கு வந்து குடி போகிறாங்கங்க. அவங்க குடி போகக்கூடிய அந்த ஊரை பற்றி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய கிராமத்துக்குள்ள நுழையும் பொழுதே முன்னாடியே மந்தையம்மன் அப்படின்ற ஒரு கோயிலும் இருக்குதுங்க. அந்த கோயிலை தாண்டினா தான் இவங்களுடைய ஊருக்குள்ளே போக முடியும். அப்பேற்பட்ட அந்த கிராமத்தில் இவங்களுடைய குடும்பம் முதல் முறையாக வீடை கட்டி அங்கே குடிபெயர்க்கிறாங்க. இந்த கணபதியோடைய அப்பாவுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பார்ப்பதாங்க. அப்படி ரியல் எஸ்டேட் பார்க்கக்கூடிய அந்த வேலையில தான் இவருக்கு தெரிந்த ஒரு நபர் ஒரு இடத்த இவர்கிட்ட கொடுத்துருக்கிறாருங்க. அந்த இடத்துல தான் இவங்க புதிதாக வீடு கட்டி குடி போகிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதே கிராமத்தை சேர்ந்த குருளி வித்தை காட்டக்கூடிய ஒரு நபர் அவருடைய குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறாருங்க. அவருடைய பேர் சித்தரசன். அவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அவருடைய மனைவி, அவருக்கு 5 வயசுல ஒரு பையன் இருக்காங்க. அதே மாதிரியே அவங்களுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களும் இந்த மாதிரி மாந்திரிகம் தாந்திரிகத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர் தாங்க. இந்த சித்தரசனை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்க வீட்டுக்கு அருகாமையிலேயே ஒரு குடிசை மாடி போட்டு வரக்கூடிய அந்த கிராம மக்களுக்கு குறி சொல்லிட்டு இருந்திருக்கிறாரு. அவர் குறி சொல்லக்கூடிய விஷயம் எப்படி சாத்தியமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு குட்டி சாத்தானை வசியம் செஞ்சு வச்சிருக்கிறாருங்க. அந்த குட்டி சாத்தானை வசியம் செஞ்சு ஒரு குத்து விளக்கில் தாங்க மறைச்சு வச்சிருக்கிறாரு. இவர் எங்கே வெளியே போனாலுமே அல்லது குறி சொல்ல போனாலுமே குத்து விளக்கை கையோடு கொண்டு போவது வழக்கம் தாங்க. அந்த குத்து விளக்கை யாரும் பாத்திரக்கூடாது அப்படின்றக்காக ஒரு சிவப்பு கலர் துண்டை அது மேலேயே போட்டு மூடியே வச்சிருப்பாரு. அந்த குத்து விளக்கை பார்த்து தாங்க வரக்கூடிய மக்கள் கிட்ட அவர் அந்த குறியவே சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த குருளி வித்தையில ஈடுபடக்கூடிய இந்த சித்தரசனை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த குருளி வித்தை அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குட்டிச்சாத்தான வசியம் செஞ்சு இவருக்கு உண்டான ஒரு சக்தி கிடைக்கும். அந்த சக்தியை வச்சுதாங்க அந்த குட்டிச்சாத்தான் இவருடைய காதுகளில் யாருக்கு என்ன வேணுமோ அதை இவருக்கு மறைமுகமாக தெரிவுபடுத்தும். அதன் பிறகு அந்த விஷயத்தை அப்படியே கேட்டுக்கிட்டு இவர் குறி சொல்லுவாருங்க. அதே மாதிரியே இவர்கிட்ட சில மாயாஜால விஷயங்களும் செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய மக்களுக்கு கையிலிருந்து திடீர்னு விபூதி எடுத்து கொடுப்பாரு. அதே மாதிரியே திடீர்னு கையிலிருந்து சர்க்கரை அல்லது அந்த லெட்டு இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து கொடுப்பாருங்க. அதனால அந்த கிராமத்து மக்களே இவர் மேல பெருசா நம்பிக்கை வச்சிருந்திருக்காங்க. இவங்களோட நம்பிக்கையுமே கெட்டக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த சித்தரசனுமே வரக்கூடிய மக்களுக்கு நல்லதாங்க செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு. எந்த ஒரு தவறான செயலையுமே ஈடுபடவே இல்லை. இப்படி இருக்கக்கூடிய அந்த வேலையில தான் இந்த கணபதியோட குடும்பத்தினர் புதிதாக அந்த வீட்டுக்கு குடி வந்திருக்காங்க இல்லையா, இனிமே நமக்கு பிரச்சனை இல்லை, சொந்த வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க நிம்மதியாக இருந்திருக்காங்க. ஆனால் அந்த சந்தோஷம் ஒரு 3 நாட்களுக்கு மேலே அவங்களுக்கு நீடிக்கலைன்னு தாங்க சொல்லணும். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வீட்டில் தூர்தர்ஷன ஆண்டனா இந்த கணபதியோடைய அப்பா வீட்டினுடைய மொட்டை மாடியிலேயே ஃபிட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஃபிட் பண்ணி வச்சா அன்றைய இரவு தோராயமாக ஒரு 8 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டிவி இரசல் வர மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. என்னது டிவி திடீர்னு இரசல் ஆகிற மாதிரி தெரியுது, மேலே போய் ஆண்டனா கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்பா, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய பையன் கிட்ட சொல்கிறாரு. சொன்ன உடனே இந்த கணபதியும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியிலேயே ஏறி போய் அந்த ஆண்டனா கிட்ட நெருங்கி போகிறாரு. அப்படி நெருங்கி போய் பார்க்கும் பொழுது இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குதுங்க. என்ன நடந்திருக்குன்னா, அந்த டிசாண்டனாக்கு பக்கத்திலேயே ஒரு கருன்னு ஒரு கருப்பான ஒரு பெண்மணி உட்கார்ந்துருக்க மாதிரி தாங்க ஒரு உருவத்தோற்றம் தெரியுது. இந்த உருவத்தை பார்த்த உடனே மிரண்டு போய் இந்த கணபதி படிக்கட்டு வழியாகவே கீழே ஓட்ட முடிச்சு வந்திருக்கிறாரு. உடனே இவருடைய அப்பா கிட்ட கூப்பிட்டு சொல்றாருங்க, அப்பா மேலே நம்ம மொட்டை மாடியில் யாரோ ஒரு அக்கா நிற்கிறாங்க, பாருங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க.
என்னடா சொல்ற, இது நம்ம வீடு, நம்ம வீட்டு நம்ம கேட்டை தாண்டி நம்ம மாடிக்கு யார் வர போறா அப்படின்ற மாதிரி தாங்க சந்தேகத்தோடையே இவரும் மாடி படிக்கட்டுகளில் ஏறி அந்த மொட்டை மாடியில் போய் நிற்கிறாரு. அப்படி நின்று பார்க்கும்பொழுது இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குதுங்க. இவருடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு காட்சின்னு கூட சொல்லலாம். என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஆண்டனாக்கு பக்கத்திலேயே இவங்களுடைய பையன் சொன்னார் இல்லையா, அதே மாதிரியே ஒரு கருப்பு கலர் உருவத்தில் ஒரு பெண்மணி நிற்கிற மாதிரி தாங்க தெரியுது. அது மட்டும் இல்லாமல் தாமரைப்பூ வாசனையும் அந்த சாம்பிராணி வாசமும் பயங்கரமாக கமகமாக நடிச்சிருக்குது. யார் இந்த பெண்மணியும் தெரியலையே, எதுக்காக நம்ம வீட்டில் நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க திகச்சு போய் பார்க்குறாரு. அப்படி ஒரு பார்த்துட்டே இருக்கும் பொழுது அங்கே நிற்கக்கூடிய பெண்மணி திடீர்னு காற்றுல கரையிற மாதிரி தான் கரைஞ்சு போயிருக்கிறாங்க. அப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து ஒரு மனசியே கிடையாதா அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிட்டாரு. உடனே ஓட்டம் முடிச்சு கீழே வந்து இவங்களுடைய மனைவி கிட்ட சொல்லி மேலே நடந்த விஷயத்தை அப்படியே போட்டு உடைக்கிறாருங்க. இதை பக்கத்திலே இருந்து கேட்டுட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய பையன், என்னாச்சுப்பா, அந்த அக்கா யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, பக்கத்தில் குடியிருக்கிறவங்க தான், அவங்க என்கிட்ட கேட்டுட்டு தான் மாடிக்கு போனாங்க, நான் அதை மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க சமாளிக்கிறாரு. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு இவரும் இவருடைய மனைவியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மந்தையம்மன் கோயிலுக்கே போகிறாங்க. அப்படி அந்த கோயிலுக்கு போன உடனே நடந்த விஷயத்தை பூரா சொன்ன உடனே அந்த கோயிலுடைய பூசாரி இருக்கார் இல்லையா, அவருக்கு ஞான திருஷ்டியில் எல்லாமே தெரிஞ்சிருக்குது. இருந்தாலுமே நம்ம இந்த விஷயத்தை சொன்னோம் அப்படின்னா பயந்துருவாங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், மாடியை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும், நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, நீங்கள் வீட்டில் எப்பயும் போல இருந்துக்கலாம் அப்படின்னு மாதிரி தாங்க சொல்லி வழி அனுப்புறாரு. இப்படி இந்த கோயில் பூசாரி சொன்னதுக்கு பிறகு முழு மனதோட நம்பிக்கையோடையே இவங்களுடைய குடும்பத்தினர் மறுபடியும் இவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் கடந்திருக்கும். அன்றைய மதிய வேலை துவைச்ச துணி எல்லாமே இந்த கணபதியுடைய அம்மா மேலே மொட்டை மாடியில் தாங்க காய போட்டிருக்காங்க கயிறு கட்டி. அதை வந்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக சாயங்கால நேரத்தில் மொட்டை மாடிக்கு போயிருக்காங்க. துணிகள் பூரா ஈரமாக இருந்த காரணத்தினால இரவு நேரம் போய் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் கீழே இறங்கி வந்துருக்காங்க. சரியாக இரவு ஒரு 9 மணி இருக்கும். அந்த நேரத்தில் இந்த பெண்மணி, ஐயோ மேலே போட்ட துணியை எடுக்க மறந்துட்டோமே அப்படின்ற மாதிரி தாங்க மேலே ஏறி போகிறாங்க. அப்படி மேலே ஏறி போகும் பொழுது அவங்களுக்கும் இவங்களுடைய கணவர் கண்ட காட்சி அப்படியே தத்ரூபமாக தெரியுதுங்க. அதே மாதிரியே கருகருன்னு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய உருவத்தோற்றம் அந்த ஆண்டனாக்கு பக்கத்திலேயே தாங்க உட்கார்ந்துருக்குது. யார் இந்த பொண்ணு, நம்ம ஆண்டனா கிட்ட அப்படி உட்காந்துருக்காங்களே அப்படின்ற மாதிரி தாங்க தகச்சு பார்க்குறாங்க. ஏற்கனவே தன்னுடைய கணவர் ஒரு பெண்ணினுடைய உருவத்தை பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கூட கோயிலுக்கு போனோம்ல, அதே பெண்மணியாக தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தாங்க பார்க்குறாங்க. அதே மாதிரியே அந்த பெண்மணி இருக்கக்கூடிய இடத்த சுற்றியுமே பயங்கரமான நறுமணம் வாசனை வீசி இருக்குது. அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, தாமரைப்பூ வாசனையும் அந்த சாம்பிராணி வாசனையும் கமகமன்னு இருந்திருக்குதுங்க. நம்ம நினச்சது சரிதான், அந்த பெண்ணினுடைய உருவம் தான் இங்கே இருக்குது போல அப்படின்ற மாதிரி தாங்க துணியை பாதி வந்து எடுத்ததை அப்படி கீழே போட்டிருக்காங்க. கீழே போட்டுட்டு தடன்னு கீழே ஓடி வந்திருக்காங்க உங்களுடைய வீட்டுக்கே. என்னங்க, அந்த உருவம் இன்னும் மேலே தான் இருக்குது, அந்த கோயில் பூசாரிக்கு எதுவும் தெரியாது போல, அந்த ஆன்மா இங்கே தாங்க இருக்குது, எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க அழுதுருக்காங்க. இவங்களுடைய குடும்பத்தினருக்குள்ள நடக்கக்கூடிய இந்த விஷயம் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரிய வருது. அப்படி ஒவ்வொருத்தராக விசாரிச்சு பார்க்கும்பொழுது அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த இடத்துல வீடு கட்டினீங்க இல்லையா, இந்த இடம் இதுக்கு முன்னாடி வந்து வெறும் பொட்டல் காடாக தான் இருந்துச்சு, சுத்தியும் வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வீடு வந்திருக்குது. உங்களுக்கே தெரியும் இல்லையா, இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 20 வீடு தான் இருக்குது. அதுலயுமே 10 வீடு இப்போ வந்ததான், 10 வீடு வந்து ஆரம்ப காலத்துல இருந்தது. நீங்க இப்பதானே புதுதாக வந்திருக்கிறீங்க, நீங்க வரும் பொழுது எதுவும் பிரச்சனை எடுத்துட்டு வந்தா தான் உண்டு, மற்றபடி இந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்றது, யாரை போய் பார்க்கறது அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தினர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நம்ம கிராமத்திலேயே மாந்திரிகம் தாந்திரிகத்தில் ஈடுபடக்கூடிய குரலி வித்தையில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர் இருக்கிறாரு, அவருடைய பேர் சித்தரசன், அவரை போய் பாருங்க, உங்களுடைய பிரச்சனை எல்லாமே குணமாயிரும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. உடனே மறுநாள் காலையிலேயே இவங்களுடைய குடும்பத்தினர் அந்த குரலி வித்தையில் ஈடுபடக்கூடிய இந்த சித்தரசனுடைய வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய குடிசைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி கூட்டிகிட்டு போனதுக்கு பிறகு பூஜை புனஸ்காரங்களாம் பண்ணுற மாதிரி பண்ணுறாருங்க. அப்படி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவருக்குமே ஏதோ ஒரு விஷயம் தென்பட்டுருக்குது. நான் இன்றைய இரவு உங்களுடைய வீட்டுக்கு வந்து அந்த மொட்டை மாடிக்கு வந்து பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. கேட்ட உடனே வரலாம் சாமி, வாங்க தாராளமாக அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரியே அன்றைய இரவு தோராயமாக இரவு ஒரு 9 மணிக்கு இந்த சித்தரசன் மற்றும் இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே அந்த வீட்டினுடைய மொட்டை மாடிக்கு போகிறாங்க. அப்படி அந்த மொட்டை மாடிக்கு போன உடனே இந்த கணபதியோட குடும்பத்தினருக்கு எந்த ஒரு வித்தியாசமும் தெரில. ஆனால் இந்த குரலி வித்தையில் ஈடுபடக்கூடிய இந்த சித்தரசன் இருக்கார் இல்லையா, அவர் வந்த உடனே நோட் பண்ணிட்டாருங்க அது யார் என்ன அப்படின்றது. உடனே இந்த விஷயத்த நான் காலையில் நீங்கள் என்னுடைய குடிசைக்கு வாங்க, முழுமையாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க கிளம்பி போயிருக்கிறாரு. அப்படி அவர் பார்க்கக்கூடிய அந்த காட்சி வந்து ஒரு முனியோ அல்லது பெண்ணினுடைய ஆன்மாவோ கிடையாதுங்க, அது ஒரு எட்சினி தாங்க. இந்த எட்சினி வரக்கூடிய அந்த இடத்துல மட்டும்தான் தாமரைப்பூ வாசனையும் சாம்பிராணி வாசனையும் அடிக்கும். ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த எட்சினியை எப்படி நம்ம விரட்டுறது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிட்டாரு. ஏன்னா இவரை வந்து குட்டிச்சாத்தான வச்சு தான் சின்ன சின்ன வேலைகளில் வந்து ஈடுபட்டு இருக்கிறாரு. இப்பொழுது எட்சினியை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுக்கிட்டே இவருடைய வீட்டுக்கு கிளம்பி வராரு. அப்படி வீட்டுக்கு கிளம்பி வந்ததுக்கு பிறகு இவருடைய அம்மா கிட்ட தாங்க உதவி கேட்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இவர் குரலி வித்தையில் ஈடுபடக்கூடிய அந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்ததே இவங்களுடைய தாயார் தாங்க. அதனால அந்த இடத்துல வந்து எட்சினி இருக்குமா, அவங்களுடைய குடும்பத்தினருக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன்,
அதனால அந்த யட்சினியை அந்த வீட்டை விட்டு நான் விரட்டி அடிக்கணும். இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய அம்மா கிட்ட உதவி கேட்கிறாரு. அப்படி கேட்ட உடனே இவங்களுடைய அம்மாவே மிரண்டு போய் இவங்களுடைய பையனை பார்த்து ஒரு விஷயம் சொல்றாங்க. தம்பி, நீ நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது இந்த யட்சினியை விரட்டுறது. நீ இப்பதான் சின்ன சின்ன வேலையில ஈடுபட்டு இருக்கிற. நானே ஒரு அளவுக்கு மேல நான் தாண்டி போகல. மாந்திரிக தாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தான் அதில் ஈடுபடணும். அதையும் தாண்டி எல்லையில்லாத ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய உயிருக்கே பேராபத்தாக முடியும். அதனால நீ அந்த யட்சினியை மறந்துடு. அவங்களுடைய குடும்பத்தினருக்கு யாராவது கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு மாந்திரிக தாந்திரிகத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நபரை நீயே கான்டாக்ட் பிடிச்சி கொடு. அவங்க மூலியமாகவே அந்த யட்சினியை விரட்டிக்கட்டும். நீ இதில் தலையிடாதப்பா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. ஆனாலுமே இதை எல்லாமே மனசில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சித்தரசன் என்ன பண்ணுறாருன்னா, நான் அவங்களுடைய குடும்பத்தினருக்கு வாக்கு கொடுத்துட்டேன், என்னால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது, நானே ஒரு கை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த குடிசைக்கு வந்திருக்கிறாரு. அப்படி குடிசைக்கு வந்துட்டு பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி அந்த குட்டிச்சாத்தான் கிட்டேயே பேசவும் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அந்த குட்டிச்சாத்தான் என்ன பதில் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இணைய அந்த யட்சினி இருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய மொட்டை மாடியிலே ஒரு பொம்மை மாடி பிடிச்சி அதில் பச்சை மாவுலாம் வச்சு என்னை அந்த இடத்துல ஏவி விட்டுரு. அப்படி ஏவி விட்டு அப்படின்னா அந்த யட்சினியை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லுது. இதை கேட்ட உடனே தாங்க இவருக்கு நிம்மதி பெருமூச்சு வந்திருக்குது. நல்ல வேளை அந்த குட்டிச்சாத்தானே நமக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருச்சு. அந்த யட்சினியை நம்ம ஒரு கை பார்த்துணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து காத்துட்டு இருந்திருக்கிறாரு. மறுநாள் காலையில் இவர் இவங்களுடைய வீட்டுக்கு வர சொன்னார் இல்லையா, அதே மாதிரியே இந்த கணபதியோடைய அப்பா அம்மா இந்த குடிசைக்கே வந்திருக்கிறாங்க. வந்ததுக்கு பிறகு இன்றைய இரவு உங்கள் வீட்டுக்கு ஒரு பூஜை புனஸ்காரங்கள் நான் பண்ண வேண்டி இருக்குது. அதனால நடுநிசி நேரத்தில் நான் ஒரு பூஜை பண்ண போகிறேன். அப்படி பூஜை பண்ணிட்டு காலையில் வரைக்கும் எந்த ஒரு சத்தம் நீங்கள் கேட்டாலுமே அந்த சத்தத்துக்கு நீங்கள் எதிர்பதில் எதுவும் பண்ணாதீங்க. அதே மாதிரி மாடிக்கு போய் எட்டி பார்த்துடாதீங்க. அந்த உருவத்தை, அதாவது அந்த பேயை நான் விரட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அப்பயுமே இவங்களோட குடும்பத்தினருக்கு அது யட்சினி தான் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. உடனே இவங்களுமே காத்துட்டு இருந்திருக்காங்கங்க. அதே மாதிரி நடுநிசி ஒரு 12 மணிக்கு இந்த சித்தரசன் இவங்களுடைய மொட்டை மாடிக்கு வராரு. அப்படி மொட்டை மாடிக்கு ஒரு உருவ பொம்மை எடுத்து அதில் பச்சை மாவெல்லாம் சுற்றி ஒரு சில பூஜைக்கு புனஸ்காரங்கள்லாம் பண்ணுறாருங்க. அப்படி பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி அந்த சிறிய பொம்மையை அந்த ஆண்டனாக்கு கீழே புதைச்சிட்டு வந்திருக்கிறாரு. இப்படி களிமண்ணா சேர்த்து ஒரு பூந்தொட்டிக்குள்ள போட்டு அதுக்குள்ள அந்த பொம்மையை புதைச்சிட்டு மேலே ஒரு சாக்கு துணியை வச்சு மூடிருக்கிறாங்க. உடனே நீங்க எல்லாருமே கிளம்பி போங்க, நான் சொன்னதை மனசுல வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க இவரும் அவருடைய வீட்டுக்கு போறாருங்க. அப்படி இந்த சித்தரசன் அப்படின்ற இந்த குரலி வித்தையில் ஈடுபடக்கூடிய அந்த நபர் கிளம்பி போனதுக்கு பிறகு இவங்களுடைய குடும்பத்தினர் பயத்தால நடுங்கிட்டாங்க வந்திருக்காங்க. இன்றைய இரவு என்ன சத்தம் கேட்டாலும் நீங்க கண்டுக்காதீங்க, பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. என்னெல்லாம் நடக்க போதும் அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிருக்கிறாங்க. அதே மாதிரியே அந்த பொம்மையை வச்ச கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திலேயே இவங்களுடைய குடும்பத்தினருக்கு பேரதிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய பயங்கரமான சத்தம் கேட்க காத்திருந்துச்சுங்க. என்ன நடந்திருக்குன்னா, இவங்களுடைய பையனையும் பொண்ணையும் தூங்க வச்சுட்டு இந்த இருவரும் முழிச்சுதாங்க இருந்திருக்காங்க. அந்த நேரம் சரியாக ஒரு 1:30 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இவங்களுடைய மாடியில் வச்சிருக்கக்கூடிய அந்த பொம்மை இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கிட்டேயே யாரோ 2 பூனைகள் அடிச்சுட்டு சண்டை போடுற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. என்னங்க, அவர் சொன்ன மாதிரியே சத்தம் கேட்குதுங்க, நம்ம என்ன எதுன்னு பார்ப்போமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதைத்தான் அவர் கண்டிஷனாக சொல்லிட்டார்ல, போய் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. நமக்கு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா வெளியே போகணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தாங்க அவருமே சொல்கிறாரு. சரி, நம்ம அப்போ போகவே வேணாம் அப்படின்ற மாதிரி தாங்க காத்துட்டு இருந்திருக்காங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகும் அந்த மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு இவங்களுக்கு பயமாக இருந்திருக்குது. உடனே இந்த சித்தரசனை கூப்பிட்டு நீங்கள் வந்தால் தான் நாங்கள் மேலே போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரியே கணபதியுடைய அப்பா அம்மா இந்த சித்தரசன் இந்த 3 பேரும் மொட்டை மாடி படிகள் வழியாக ஏறி மேலே போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இந்த 3 பேருக்குமே வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு காட்சி தாங்க கண்கள் முன்னாடி தெரியுது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஆல்ரெடி அந்த ஆண்டனாக்கு கீழே ஒரு பொம்மையை புதைச்சு வச்சார் இல்லையா, ஏவி விட்டு அந்த பொம்மை சுக்குநூறா செதஞ்சு போய் கிடக்குதுங்க. பக்கத்திலேயே அந்த பச்சை மாவு இலைகள்லாம் வச்சு கட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த பொம்மை எரிஞ்சு பக்கத்திலேயே சாம்பலா கிடக்குது. என்னடா அது, நம்ம நினைச்சது ஒன்று இங்கே நடந்தது ஒன்றா இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சித்தரசன் மிரண்டு போயிட்டாரு. என்னாச்சு சாமி, எதுவும் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லை அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நம்ம எடுத்த ஒரு முடிவு தவறாக போயிடுச்சு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தையே மறைச்சிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க. இந்த வீட்டில் இருக்கிறது ஒரு பெண்ணினுடைய ஆவியோ அல்லது முனியோட்டமோ கிடையாது, ஒரு யட்சினியோடைய உருவம் தான் உங்களுடைய வீட்டில் இருக்குது. அந்த யட்சினியை என்னால் விரட்ட முடியாது அப்படின்றது தெரிஞ்சுமே நான் அதை முடிவெடுத்து எப்படியாவது விரட்டணும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்காக நம்பிக்கை கொடுத்தேன். என்னுடைய அம்மா எவ்வளவோ வேணான்னு சொன்னாங்க, என் உயிரே போயிருன்னு சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றக்காக உங்கள்கிட்ட நான் வாக்கு கொடுத்துட்டேனே அப்படின்றத காப்பாற்றுறதுக்காக தான் நான் போராடினேன். இப்பொழுது என்னுடைய கையில் வச்சிருக்கக்கூடிய, நான் வசியம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த குட்டிச்சாத்தானையுமே நான் இழந்துட்டேன். இப்பயுமே மனம் தளர மாட்டேன். நான் மறுபடியும் ஏதாவது ஒரு வழி ஏற்பாடு கண்டுபிடிச்சு இந்த யட்சினியை நான் விரட்டுறேன். இது உங்களுக்கு நான் கொடுக்குற சத்திய வாக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவருடைய வீட்டுக்கு விறுவிறுன்னு கிளம்பி போறாரு. அப்படி வீட்டுக்கு கிளம்பி போன ஒரு 1/2 மணி நேரத்திலேயே இவங்களுடைய கிராமத்துக்கே ஒரு மரண ஓல சத்தம் கேட்க காத்திருந்துச்சு.
என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவர் கிளம்பி போனார் இல்லையா, அன்றைய காலை பொழுது ஒரு 8 மணி இருக்கும். அந்த நேரத்தில் இவங்களுடைய குடும்பத்தினர் தவிர ஒட்டுமொத்த அந்த கிராம மக்களுமே பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்கங்க. என்னாச்சு, ஏன் இப்படி எல்லாருமே ஓட்ட முடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த சித்தரசன் இருக்கார் இல்லையா, அவருடைய வீடு தீப்பிடிச்சு எரியுது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. உடனே மிரண்டு போய் இவங்களுடைய குடும்பத்தினரும் அந்த சித்தரசனுடைய வீட்டுக்கே போய் பார்க்குறாங்க. அப்படி போய் பார்க்கும்பொழுது எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. அதாவது இந்த சித்தரசன் இருக்கார் இல்லையா, இந்த குறளை வித்தையில் ஈடுபடக்கூடிய அந்த நபர், அவருடைய மனைவி, அவருடைய வயதான தாயார், இந்த 3 பேருமே அந்த வீட்டிலேயே தீப்பிடிச்சு எரிஞ்சு சாம்பலாகி எரிஞ்சு போய் கிடந்திருக்காங்க. என்னடா இது, நமக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சு அவருடைய உயிரை விட்டது மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பத்தினரும் இறந்து போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தாங்க தகச்சு போயிட்டாருங்க. இப்பொழுது நம்ம என்ன பண்றது, நமக்கு இருந்தது இந்த ஒரு ஆள் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் கடைசி நேரத்தில் நம்ம கிட்ட ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாரே, எச்சினின்னு சொன்னாரே, அந்த எச்சினா யார் என்னன்றது நமக்கு தெரியலையே, அதுவுமே ஒரு பெண்ணினுடைய ஆன்மாவா அல்லது மோகினியா என்ன எதுன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிட்டாங்க. அதே மாதிரி அந்த கிராமத்து மக்கள் அனைவருமே பெரும் சோகத்தில் இருந்திருக்காங்க. நம்ம கிராமத்துக்கே பாதுகாவலனாக இருக்கக்கூடிய இந்த சித்தரசனே இப்படி மாண்டு போயிட்டாரு, அவருடைய குடும்பமும் மாண்டு போயிடுச்சு, இதனால நடந்துச்சு, என்ன காரணம்ன்றது தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க அனைவருமே நடுக்கத்தோடு இருந்திருக்காங்க. ஆனால் இவர் இறந்ததுக்கான காரணம் இந்த கணபதியோடைய அப்பா அம்மாவுக்கு நல்லாவே தெரியுங்க. இருந்தாலுமே இந்த விஷயத்தை வெளியே சொன்னோம்னா நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தோடு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் வந்து இவங்களை போய் பார்த்தா அவங்களுக்கு சரியாகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு சந்தேகம் வந்து இந்த கணபதியோடைய அப்பா அம்மா கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் பொழுது நடந்த விஷயத்தப்புறம் மொத்தமாக போட்டு உடைக்கிறாங்க. உங்களுடைய வீட்டில் ஏதோ ஒரு ஆன்மா இருக்குது அப்படின்றதுனால தான் உங்களை வந்து அவரை போய் பாருங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் அவர் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார்னு சொன்னீங்களா, அது என்ன வார்த்தை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே இந்த கணபதியோடைய அப்பா அது பேர் எச்னின்னு சொன்னாரு, சாகக்கூடிய அந்த தருவாயில் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இதை கேட்ட உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே கொலை நடுங்கினபடி நிற்கிறாங்க. என்னாச்சு, ஏன் எச்னின்னு பேர் எடுத்தோடனே அத்தனை பேர் மிரண்டிட்டீங்க அப்படின்ற மாதிரி தாங்க அவரும் கேட்குறாரு. ஏன் எச்னின்னா உங்களுக்கு தெரியாதா, அது ஒரு துர் தேவதை, அதை வந்து நம்ம என்ன நினைச்சாலுமே அழிக்க முடியாது. இதுக்கு போய் சாதாரண ஒரு ஆள்கிட்ட நீங்க போய் அவர் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு நினைச்சு அவரோட உயிர் போயிடுச்சு. இப்போ உங்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. நீங்க பேசாம நம்மளுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய மந்தையம்மன் கோயிலுக்கே போய் நீங்க குறிக்கெழுங்க, அவர் உங்களை வந்து காப்பாற்றுவார் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. உடனே இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே கதிகலங்கி போய் அந்த மந்தையம்மன் கோயிலுடைய பூசாரி போய் பார்க்க போறாங்க. இவங்களுடைய கெட்ட நேரமா என்னன்னு தெரியலங்க, அந்த மந்தையம்மன் கோயில் பூட்டி கிடக்குது. என்னாச்சு, ஏன் இப்படி பூட்டி கிடக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த கோயிலில் வேலை பார்க்கக்கூடிய அந்த பூசாரி இருக்கார் இல்லையா, அவருக்கு உடல்நல குறைவால மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இப்பொழுது நமக்கு வேற வழியே இல்லை, அவர்கிட்ட தான் நம்ம பேசி கண்டுபிடிச்சு முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் இவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தாங்க அந்த எச்சினியோடைய கோபம் முழுக்க முழுக்க இவங்களுடைய குடும்பத்தினர் மேல திரும்பிச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு மணி இருக்கும். அந்த நேரத்தில் இந்த கணபதி அவங்களுடைய தங்கச்சி இந்த இருவரும் அவங்களுடைய ரூம்ல ஒன்றாக தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த கணபதியோடைய அப்பாவும் அம்மாவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த கணபதியோடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய காலை பிடிச்சி விறுவிறுன்னு யாரோ இழுக்கிற மாதிரி தெரியுதுங்க. டக்குன்னு முழிச்சு பார்க்குறாங்க, எதிர்ப்புறத்தில் ஒரு பயங்கரமான கருகருன்னு இருக்கக்கூடிய கருப்பு உருவம் நிற்கிதுங்க. இந்த உருவம் தானே மொட்டை மாடியில் நம்ம பார்த்தோம் அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிட்டாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும் பொழுது அங்கே நிற்கக்கூடிய அந்த உருவம், என்னையவே நீ சீண்டிட்டல, உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் கருவறுக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக பேசிட்டு இருக்குது. அப்படி பேசிட்டு இருக்கக்கூடிய தோணிலே தெரியுதுங்க, எதிர்ப்புறத்தில் நிற்கிறது ஒரு பெண்மணி தான் அப்படின்றது நல்லாவே புரியுதுங்க. அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கும்பொழுது இவங்களுடைய கணவரை எழுப்பலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவங்களால வாயை தொடர்ந்து பேச முடியல. டக்குன்னு 2 காலையும் அப்படி வாரி விட்டு அவங்களுடைய தலைமுடி கொண்டையோட அப்படி இருக்க பிடிச்சி தரன்னு அந்த கட்டிலேருந்து கீழே பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்குங்க. ஹாலில் இருந்து அப்படியே இழுத்துட்டு போக போக இந்த பெண்மணிக்கு வழி தாங்க முடியாமல் என்னை விட்டுருன்னு அப்படின்ட்டு ஓன் அழுகுறாங்க. இருந்தாலுமே அந்த பெண்ணினுடைய உருவம் இவங்களை வந்து மன்னிக்கிற மாதிரி தெரியல. அவங்களுடைய வீட்டை தாண்டி அந்த வீட்டு கதவு இருக்கு இல்லையா, அதையுமே உடச்சிக்கிட்டு வெளியே இழுத்துட்டு போதுங்க. வெளியே இழுத்துட்டு போய் இவங்களுடைய வீட்டோட காம்பவுண்ட் சுவர்லேருந்து தரன்னு அப்படியே அந்த வீதி வழியாகவே கொண்டு போதுங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த பெண்ணினுடைய வலி தாங்க முடியாமல் என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுகுறாங்க. அழுதுட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்களுடைய தலைமுடியை பிடிச்சிருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய உருவம் இருக்கு இல்லையா, கையில் ஏதோ பெரிய வீச்சருவா மாதிரி இருந்திருக்குது. அந்த வீச்சருவாலை எடுத்து இந்த பெண்ணினுடைய கழுத்தை கரகரன்னு அறுக்கிறாங்க. அறுத்த உடனே இந்த ரத்தம் வந்து கீறிட்டு அந்த பெண்மணி அப்படியே மயக்கம் போட்டு விடுறாங்க. டக்குன்னு முடிச்சு பார்க்குறாங்க, இவங்களுக்கு நடந்தது எல்லாமே கனவு தான். நல்ல வேளை கனவு தானா, நம்ம கூட பயந்துட்டோமே அப்படின்ற மாதிரி தாங்க சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது மறுபடியும் இவங்களுக்கு ஈரக்கூடிய நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்திருக்குன்னா, இவங்க விழுந்து கிடக்கக்கூடிய இடம் ஏற்கனவே அந்த கனவுல விழுந்தாங்க இல்லையா, அந்த தெரு வீதியில், அதே தெரு வீதியில் தாங்க இப்போ விழுந்து கிடக்குறாங்க. நம்ம கண்டது எல்லாமே கனவாக இருந்தால் நம்ம எப்படி அந்த வீட்டை தாண்டி இவ்வளோ தூரம் தள்ளி வந்து விழுந்து கிடக்குறோம்.
இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது 4 திசையிலுமே யாரோ ஒரு பெண்மணி ஆக்ரோஷமாக சிரிக்கக்கூடிய அந்த சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே மிரண்டு போய் இவங்களுடைய வீட்டோட கதவை திறந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே நுழையிறாங்க. நுழைஞ்சு பார்க்கும்பொழுது அப்போ கண்ட காட்சி தாங்க இவங்களுக்கு மறுபடியும் வாழ்க்கையில் மறக்க முடியாத காட்சியாக இருந்தது. என்ன நடந்திருக்குன்னா, இவங்களுடைய கணவர் அந்த ரூமில் தானே படுத்து கிடந்தாரு. ஹாலோட மையப்பகுதியில் கால் பாதங்கள் வந்து தரையிலே படாமல் அப்படி மேலே வந்து அந்தரத்தில் மிதக்கிற மாதிரி தாங்க தெரியுது. என்னங்க உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பக்கத்தில் நெருங்கி போன உடனே டக்குன்னு கீழே விழுந்திருக்காரு. ஐயோ, இப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா பயமா இருக்குதே, என்னங்க எந்திரிங்க அப்படின்ற மாதிரி தாங்க எழுப்பிட்டு இருக்காங்க. அப்போதாங்க பார்க்குறாங்க இவங்களுடைய கணவருடைய முகத்தில் புறமே பயங்கரமான நகைக்கீரல்களாக இருந்திருக்குது. இப்பொழுது நம்மளுடைய உயிரை காப்பாற்றுறது யாருன்னே தெரியலையே, உள்ள வேற 2 குழந்தைங்க வேற இருக்குது, அதுங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ரூம் கதவு கிட்ட போகிறாங்க. அப்படி கதவு கிட்ட போய் பார்க்கும்பொழுது இந்த பெண்மணிக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ரூம்குள்ளே இவங்களுடைய பசங்க தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்குள்ளே அதே பெண்மணி ஆக்ரோஷமாக பயங்கரமாக கத்தி சிரிக்கிற மாதிரி தாங்க தெரியுது. உன்னைய விட்டுட்டேன், உன் புருஷனை கொல்லலான்னு பார்த்தேன், அவனையும் நீ வந்து காப்பாற்றிட்ட, உன் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த தாலி வந்து உன்னையும் உன் புருஷனையும் காப்பாற்றிருச்சு, ஆனால் உன் குழந்தைகளை என்கிட்ட இருந்து எப்படி யார் காப்பாற்றுறான்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக கத்திட்டு இருக்குது. தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாத, தயவு செஞ்சு கதவை துற அப்படின்ற மாதிரி தாங்க கதவை போட்டு டம்மு நடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு இவங்களுடைய கணவருமே மயக்கத்திலேருந்து எந்திரிச்சு அந்த ரூம் கதவை போட்டு அடிக்கிறாரு. கதவு ஓப்பனே ஆகலை அப்படின்றது தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த இருவரும் ஓடி போய் அந்த கதவு கிட்டே வந்து உடச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ள போய் பார்க்குறாங்க. அப்படி போய் பார்க்கும்பொழுது இவங்களுடைய 2 குழந்தைகளும் எப்பயும் போல அந்த பெட்டில் தாங்க படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. நல்ல வேளை நம்ம பசங்களுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்ற மாதிரி தாங்க இருவருமே ஓன் அழுகுறாங்க மாறி மாறி. இப்பொழுது நடந்த காட்சிகள் எல்லாமே என்னால் இப்போ வரைக்கும் மறக்க முடியல, நம்ம என்ன பண்ணுறது, நாளைக்கே ஏதாவது ஒரு முடிவெடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாங்க. அதே மாதிரியே மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த மந்தையம்மன் கோயில் இருக்கு இல்லையா, அதே கோயிலுக்கு போய் பார்க்குறாங்க. அப்படி போய் பார்க்கக்கூடிய அந்த நேரம் இவங்களுக்கு நல்ல நேரம் தாங்க சொல்லணும். ஆஸ்பத்திரியில் உடல்நல குறைவால் சிகிச்சை பெற்றுட்டு இருந்தார் இல்லையா, அவருக்கு உடம்பு குணமாகி மறுபடியும் அந்த மந்தையம்மன் கோயிலுக்கே வந்திருக்கிறாரு. ஐயா, உங்களை தாயா தேடி வந்தோம், நேற்றே உங்களை பார்க்க வந்தோம், உங்களுக்கு உடம்பு இல்லை ஆஸ்பத்திரியில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்பொழுது உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ரொம்ப நிம்மதியாகவே இருக்குது. எங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கஷ்டப்பட்டு காசை சிறுக சேர்த்து தான் இந்த இடத்த வாங்கி போட்டு அந்த வீட்டை கஷ்டப்பட்டு நாங்கள் கட்டினோம். ஆனால் அந்த வீட்டில் ஒரு வாரம் கூட ஆகலை, நாங்கள் நிம்மதியாகவே இருக்க முடியல. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னீங்க அதை எதுவும் கண்டுக்காதீங்க அப்படின்ட்டு, ஆனால் நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்காமல் உங்கள் சொல்ல மதிக்காமல் குரல் வித்தையில் ஈடுபடக்கூடிய ஒரு நபரை போய் நாங்கள் வந்து தொடர்பு கொண்டு அதன் பிறகு அவரோட உயிர்மை போயிருச்சு. இப்பொழுது அந்த யட்சினின்ற பிசாசு எங்களை பாடாப்படுத்திட்டு இருக்குது, எங்களோட உசிரை போயிடும் போல, நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கோயில் பூசாரி கிட்ட மன்றாட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மந்தையம்மன் கோயில் பூசாரி இவங்களுடைய குடும்பத்தினரை பார்த்து பயங்கரமா சிரிக்கிறாருங்க. என்ன சாமி சிரிக்கிறீங்க, எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை நீங்கள் வந்து சீண்டாதீங்க, அது பாட்டுக்கு இருக்கட்டும், நீங்கள் இரவு நேரத்தில் மாடிக்கு போகாதீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொன்னேன், எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னேன். என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா இந்நேரம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. வீணா இந்த கிராமத்தில் 3 உயிர் போகிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கிறீங்க. நான் சொல்கிற எதையுமே மதிக்காமல் ஒரு குரல் வித்தையில் ஈடுபடக்கூடிய ஒரு நபரை வந்து தேர்ந்தெடுத்து அவர்கிட்டயே நீங்கள் வந்து உதவி கேட்டீங்க, அப்புறம் எதுக்கு இணைய தேடி வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக கேட்குறாரு. அப்படி கேட்ட உடனே நாங்கள் பண்ணதெல்லாமே தவறு தான், அது வந்து ஒரு ஆன்மான் தான் நாங்கள் நினச்சிக்கிட்டோம், ஆனால் அது யட்சினி அப்படின்றது எங்களுக்கு தெரியாமல் போச்சு, அந்த பிசாசு எங்களை பாடாப்படுத்துது சாமி, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தாங்க அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே அந்த கோயிலுடைய பூசாரி இவங்களை பார்த்தபடி என்ன சொல்றாருன்னா, நீங்கள் அதை தவறாக பேசுறீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி அது துர் தேவதை கிடையாது, துர் யட்சினி கிடையாது, அது ஒரு நல்ல தேவதை தான். நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய அந்த கட்டியிருக்கக்கூடிய அந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடியே அந்த யட்சினியோட இருப்பிடமாக தான் இருந்துச்சு. அதனால தான் அதே இடத்துலயே அது இருக்குது. அதே இடத்துலயே நீங்கள் வீடை கட்டினாலுமே அந்த மொட்டை மாடியிலேயே ஒரு பகுதியை வந்து அது தேர்ந்தெடுத்து வேற யாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த இடத்த மட்டும்தான் அது வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் அது தெரியாமல் அந்த யட்சினியவே நீங்கள் வந்து கோவப்படுத்தியிருக்கிறீங்க, அதனால தான் 3 உயிர்கள் அநியாயமாக போயிருக்குது. இப்பொழுது உங்கள் மேலே அதோடைய கோபம் வந்து திரும்பி இருக்குது, இதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. இப்படிலாம் சொல்லாதீங்க சாமி, அது ஒரு தேவதைன்றதே தெரியாமல் அது ஒரு ஆன்மா நினச்சிக்கிட்டு நாங்கள் செய்யக்கூடாத காரியங்கள் எல்லாமே செஞ்சுட்டோம். இப்பொழுது அந்த யட்சினின்றது வந்து எங்கள் மேலே வந்து பயங்கர கோபத்தில் இருக்குது, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும், எங்களுக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்ற மாதிரி தாங்க கெஞ்சுறாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த அருள் வந்த பூசாரி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தாங்க உள்ளே போய் பூஜை புனஸ்காரங்களாம் பண்ணி உங்களோட கையில் வந்து பிரசாத தட்டை வந்து கொடுக்குறாரு. அதே மாதிரி ஒரு பெரிய செம்பில் வந்து மஞ்சள் மற்றும் வேப்பிலை கலந்த தண்ணியை கொடுக்குறாருங்க. இந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் வீட்டை சுற்றி எல்லா இடத்துலையும் தெளிங்க, ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மொட்டை மாடியில் மட்டும் தெளிச்சிடாதீங்க.
அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த யட்சினியை உங்களால் எதுவும் பண்ண முடியாது, விரட்டவும் முடியாது. அதே மாதிரி அந்த யட்சினி கிட்ட நீங்கள் நல்லதை கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறும். ஆனால் அந்த யட்சினி இந்த இடத்த விட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா அது கட்டாயமாக உங்களுடைய உயிரை வந்து காலி பண்ணிட்டு தான் போகும். அந்த யட்சினியை என்னால் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து துர்தேவதை கிடையாது, இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே உங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே மன நிம்மதியோட அந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதே மாதிரியே இரவு நேரத்தில் அந்த மொட்டை மாடிக்கு போகக்கூடிய அந்த விஷயத்தை வந்து மறந்துடுங்க, பகல் நேரத்தில் எவ்வளோ வேணாலும் போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. உடனே அந்த பிரசாத தட்டை எடுத்துக்கிட்டு உங்களுடைய குடும்பத்தினர் உங்களுடைய வீட்டுக்கே வந்து வீட்டை சுற்றி எல்லா இடத்துலையுமே அந்த மஞ்சள் தண்ணி வேப்பிலை கலந்த அந்த தண்ணி இருக்கு இல்லையா, எல்லா இடத்துலையும் தெளிக்கிறாங்க. மொட்டை மாடிக்கு மட்டும் இவங்க போகவே இல்லைங்க. அதே மாதிரி அன்றைய இரவு அந்த யட்சினியால் எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரி தாங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் நிம்மதியாக தாங்க இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டங்கள் கடந்துருச்சுங்க. அந்த யட்சினி இருக்கிறதுக்கான அறிகுறியே இவங்களுடைய குடும்பத்தினருக்கு தெரியல. அதே மாதிரி ஒரு வார காலகட்டத்துக்கு பிறகு இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே மறுபடியும் அந்த மந்தையம்மன் தானே நம்மளை காப்பாற்றினது, அங்கே போய் நன்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. அப்படி கோயிலுக்கு போய் பார்க்கும்பொழுது அந்த கோயிலுடைய கதவுகள் பூட்டப்பட்டிருக்குது. உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு என்ன மந்தியம்மன் கோயில் பூட்டி கிடக்குது, அந்த பூசாரி இன்னும் வரலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய விஷயத்துக்கிட்ட இவங்களுடைய குடும்பத்தினர் ஆடி போயிட்டாங்க. அப்படி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த கோயிலுடைய பூசாரி உடல்நல குறைவால் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாரு, அதனால ஒரு 10 நாளாக இந்த கோயிலோட நடை வந்து சாத்தப்பட்டு தான் இருக்குது, யாருமே வரதில்லமா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்டு இவங்களுடைய குடும்பத்தினர் திகச்சு போயிட்டாங்க. என்ன சொல்கிறீங்க, ஒரு வார காலகட்டத்திற்கு முன்னாடி கூட நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்துருந்தோமே, எங்களுக்கு பூஜைக்கு போனஸ்காரங்களாம் பண்ணி பிரசாத தட்டெல்லாம் கையில் கொடுத்தாரு இந்த கோயிலுடைய பூசாரி, நீங்கள் என்னமோ இப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. அப்படிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது, அந்த கோயிலுடைய பூசாரி இன்னும் மருத்துவமனையில் தான் இருக்கிறாரு, நீங்கள் கனவு எதுவும் கண்டிங்களா அப்படின்ற மாதிரி தாங்க சிரிக்கிறாங்க. அப்போ தாங்க தெரிஞ்சிருக்குது அந்த மந்தையம்மன் கோயில் பூசாரியோடைய வேடத்தில் வந்தது வேறு யாருமே கிடையாது, அந்த மந்தையம்மன் தான் அப்படின்றது. இது தெரிஞ்ச உடனே உங்களுடைய உடம்பெல்லாம் புல்லரிக்க ஆரம்பிச்சிருக்குது. நம்மளை கண்ணு முன்னாடி வந்து நம்மளுடைய மந்தையம்மனே காப்பாத்திருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுடைய குலதெய்வமாகவே வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் பிறகு இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட சில மாதங்களே கடந்துருச்சுங்க. ஆனால் அந்த யட்சினியோடைய பார்வை வந்து இவங்க மேலே படவே இல்லை. இவங்களுடைய குடும்பத்தினருக்கும் அந்த யட்சினியால் எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் இல்லாமல் நிம்மதியாக இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட இப்போ 2026 காலகட்டம் வந்துருச்சு. இப்போ வரைக்கும் அதே வீட்டில் தாங்க இவங்களுடைய குடும்பத்தினர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனாலுமே இரவு நேரத்தில் மொட்டை மாடிக்கு போகக்கூடிய அந்த விஷயத்த ஒரு தடவை கூட இவங்க செஞ்சதே கிடையாதாங்க. பகல் நேரத்தில் துணியை காய போடுவாங்க, மாலை தோராயமாக ஒரு 6 மணிக்கெலாம் அந்த துணியை எடுத்துருவாங்களாம். இரவு நேரம் வந்தால் மட்டும் மொட்டை மாடிக்கு போகக்கூடிய அந்த விஷயத்த எப்பயோ கைவிட்டுட்டாங்களாங்க. கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்தில் எனக்கும் என்னுடைய குடும்பத்தினருக்கும் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தை அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, எங்களுக்காக உதவி செய்யறதுக்காக வந்த அந்த குரலை வித்தையில் ஈடுபடக்கூடிய சித்தரசன் அப்படின்ற அந்த நபர் அவரோட குடும்பத்தோடையே மொத்தமாக எரிஞ்சு இறந்து போனார் இல்லையா, அதை இப்போ வரை எங்களால் மறக்க முடியாது அப்படின்னு மாதிரி தாங்க வருத்தத்தோடு சொல்லி முடிச்சிருக்கிறாரு. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணிய கணபதிக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க. மீண்டும் இது போல தெல்லிங்கான சுவாரஸ்யமான திகழ் நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.